அதிமுகவுடைய மாணவர் அணி செயலாளர் சிங்கை ராமச்சந்திரன் இணைந்திருக்கிறார். சிங்கை ராமச்சந்திரன் வணக்கம். இப்போ கல்லூரிகளில் மாணவர்கள் அமைப்புகளுடைய செயல்பாடு என்பது இயல்பான ஒன்று தானே, ஏன் இதற்கு நீங்கள் கடுமையான எதிர்ப்பை முன்வைக்கிறீங்க? சார், இப்போ இவங்க கல்லூரிகள் போறாங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கல்லூரியிலும் போனா இவங்களை விட்டுருவாங்களா சார்? எந்த கல்லூரியும் விட மாட்டாங்க. இவங்க மாணவர்கள் அரசு சார்ந்த கல்விகள் இவங்க அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணிட்டு இவங்க அதிகாரத்தை பயன்படுத்தி இப்ப அங்க இருக்கிற மாணவர்கள் என்ன திமுக கூட சேரணும், திமுக வரணும்னு நினைக்கிறாங்களா? இல்ல, அங்க இருக்கிற மாணவர்களும் ஆட்சி மாற்றம் வரணும் தான் நினைக்கிறாங்க. இவங்க அதிகாரத்தை போர்ஸ்ஃபுல்லா பண்ணி ஒரு கல்வி கற்கக்கூடிய இடத்துல இப்போ ஒரு ஜனநாயக நாடுல அப்படி அலோவ் பண்ணும்போது அனைத்து கட்சிகளுக்கும் அலோவ் பண்ணணும். இப்போ ஒவ்வொரு கட்சியும் போய் அந்த மாதிரி பண்றாங்கன்னா இப்போ நாங்க நாளைக்கு போறோங்கிறோம், இதே மாதிரி இவங்க சொல்லியிருக்கிற எல்லா காலேஜஸ்க்கும் நாங்க போறோங்கிறோம். அப்ப அது அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளுமா? ஏற்றுக்கொள்ளாது அப்படின்னா அப்ப ஒரு கட்சிக்கு மட்டும் அதை எப்படி விடலாம்? ஒண்ணு. ரெண்டாவது, அப்ப இதே மாதிரி நாங்க போனா இன்னும் 10 கட்சி வருவாங்க, அப்ப எல்லாருக்குமே விடுவாங்களா? 3. 4வது, இப்ப கல்விங்கிற இடத்துல போயிட்டு நீங்க வெளியில முதல்ல அந்த காலத்துலயும் சரி வெளியில ஒரு இது போட்டு யாராவது வந்தாங்கன்னா விருப்பப்பட்டு மாணவர்களா கட்சியில சேரலாம். அது யாருமே எதிர்க்கல. இளைஞர்கள் அரசியலுக்கு வரணும் தான் எங்களோட பொதுச் செயலாளரும் சொல்றாரு. நிறைய இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கக்கூடிய இயக்கமும் அதிமுக தான். சோ எங்க இதுலயே நிறைய மாணவர்கள்லாம் இருக்காங்க. பட் அரசியல் செய்ய வேண்டிய இடத்துல தான் அரசியல் செய்யணும். அவங்க கல்வி கற்கக்கூடிய இடத்துல அந்த கிளாஸ் ரூம்குள்ள போயிட்டு அங்க உட்காந்துட்டு அவங்க கற்க விடாம அந்த இடத்துல அரசியல் செய்வதுங்கிறது ஒரு தவறான விஷயம். அவங்க விருப்பம் உள்ளவர்கள் என்னைக்குமே அவங்களே கட்சியில சேர்ந்துட்டு இருக்காங்க. கல்லூரி வளாகத்துக்கு வெளியில நம்ம வச்சு எது வேணா பண்ணலாங்கிறது, அது ப்ராப்பர் பர்மிஷன் வாங்கிட்டு பண்றதுங்கிறது காலங்காலமா நடந்துட்டு வர ஒரு விஷயம் தானே. அது எல்லா கட்சிகளுமே பண்ணிட்டு தான் இருக்காங்க. இது ரொம்ப புதுசா இருக்கு. ஆல்ரெடி ஹை கோர்ட் தடை போட்டிருக்கிறாங்க. இந்த மாதிரி ஓடிபி எல்லாம் நீங்க வாங்க கூடாது அப்படின்னு சொல்லி தெளிவா சொல்லியிருக்காங்க. சொன்னதுக்கு அப்புறமும் போய் அது ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் ஓடிபி வாங்குறதுங்கிறது ரொம்ப தவறான விஷயம். இன்னொன்னு எனக்கு என்ன பயமா இருக்குன்னா, திமுகவை சேர்ந்து திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் மட்டும் ஞானசேகரன் மாதிரி கல்லூரிகளுக்குள்ள சேர்ந்து போய் நிறைய தவறான விஷயங்களை திமுகவை சேர்ந்தவர்களே பண்ணிருக்காங்க. பாலியல் வன்புணர்வு சம்பவங்கள் நடந்திருக்கு, நிறைய நடந்திருக்கு. இவங்க போய் ஓரணியில்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற மாணவர் நம்பர், மாணவிகள் நம்பர் எல்லாம் வாங்கி அதை சரியா பயன்படுத்தாம தவறா பயன்படுத்திடுவாங்க ஒரு பயமும் அச்சமும் எங்களுக்கு இருக்கு. நீங்க பயமும் அச்சத்தையும் வெளிப்படுத்துறீங்க. அதான் அதே நேரத்துல கட்டாயமாக இப்படி உறுப்பினர்களை சேர்க்கிறாங்கிற ஒரு விமர்சனத்தை நீங்க வைக்கிறீங்க. ஆனா திமுக என்ன சொல்றாங்கன்னா, பொதுமக்களிடம் ஒரு அமோக ஆதரவு இருக்கு, ஆதரவு பெருகி கொண்டே இருக்குன்னு சொல்றாங்களே சார். அமோக ஆதரவு இருக்குன்னு அவங்க மட்டும்தான் சார் சொல்றாங்க. எந்த ஒரு ஆதரவு இல்லை. அமோக ஆதரவு எங்க இருக்குன்னா, மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் எங்க பொதுச் செயலாளர் போற இடத்துல தான் அமோக ஆதரவு இருக்கு. அமோக ஆதரவு இருக்குன்னா இவங்க ஏன் போர்ஸ்ஃபுல்லா போய் ஓடிபி வாங்குறாங்க? ஏன்னா சமூக வலைதளங்கள்ல பாக்குறோம், நியூஸ்ல பாக்குறோம், மக்களே சொல்றாங்க இந்த மாதிரி போர்ஸ்ஃபுல்லா வாங்குறாங்க, எங்ககிட்ட நம்பர் நாங்க கேட்கவே இல்லைன்னு வீடியோவே பார்த்தோம். ஒரு இஸ்லாமிய சகோதரர் அவர் சொல்றாரு, என் நம்பர் எதுக்குங்க வாங்குறீங்க, இப்ப என்ன பண்ண போறீங்க அப்படின்னு. இது எல்லாமே அவங்க இப்ப எலெக்ஷன் வரங்காட்டிக்கு ஏதோ ஒரு டிராமா பண்ணணும் அப்படின்னு பண்ணிட்டு இருக்காங்க. நாங்க கழக மாணவர் அணி சார்பா எங்க பொதுச்செயலாளர் நினைக்கிறீங்க, என்னைக்கும் இப்ப நீங்க போய் கேட்கறீங்க, கல்லூரிக்கு போறீங்க கேட்கறீங்க, நம்பர் வாங்குறீங்க, ஓரணியில் சேர்க்கணும்னு நினைக்கிறீங்க, லேப்டாப் கொடுக்கல. நீங்க லேப்டாப் அஇஅதிமுக ஆட்சியில கொடுத்துட்டு இருந்த லேப்டாப் மாணவர்களுக்கு கொடுக்கல. ரெண்டாவது, கல்வி கடன் 30 வயசு கீழே இருக்கவங்களுக்கு ரத்து பண்ணணும்னு சொன்னீங்க, பண்ணல. இந்த மாதிரி மாணவர்களுக்கு தேவையான திட்டங்கள்லாம் முடக்கிட்டு இப்ப எலெக்ஷன் மட்டும் அப்படியே போயிட்டு நாங்க மாணவர்கள் எங்க கூட இருக்கிறாங்கிற மாதிரி காமிச்சிக்கிறதுக்காக ஒரு டிராமா பண்றக்காக இந்த மாதிரி பண்றது அவங்க அரசியலுக்காக கல்வி கூடங்களை பயன்படுத்துவது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. நன்றி சார், உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 1600க்கும் மேற்பட்ட அரசு கல்லூரிகள், கலை அறிவியல் கல்லூரிகள் 180 இருக்கு. சுயநிதி பிரிவு, அரசு உதவி பெறும் கல்லூரிகள் என்று 1600க்கும் மேற்பட்டவை இருக்கு. 463 பொறியியல் கல்லூரிகள் இருக்கின்றன. அதே போல பல்வகை கல்லூரி என்று சொல்லுகிற பாலிடெக்னிக் கல்லூரிகள் மட்டுமே 492 இருக்கு. இப்போ இந்த கல்லூரிகள் ஒரு பக்கம் இருக்கிறப்ப அதில் நிறைவேற்றப்படுகிற திட்டங்கள், நான் முதல்வன், தமிழ் புதல்வன், புதுமை பெண் போன்ற திட்டங்கள் மூலமாக மாணவர்களுக்கு மாதம் 1000 ரூபாய் உதவித்தொகையானது வழங்கப்படுகிறது. பெண்களிடம் வீடுகளுக்கு நேரடியாக சென்று தீவிர சேர்க்கை என்கின்ற பொழுது மகளிர் உரிமை தொகையை சொல்லி அவர்களை உறுப்பினராக சேர்க்கிறார்கள். இங்கே கல்லூரிகள்கிட்ட போய் இந்த திட்டங்களை சொல்லி உறுப்பினராக சேர்க்கிறார்கள். அப்போ மாணவர்களை அல்லது பொதுமக்களை திட்டங்களை சொல்லி திமுகவிலே சேர்ப்பதற்கான ஒரு முயற்சியா என்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. நம்மோடு ஓய்வு பெற்ற பேராசிரியர் கனக சபாபதி இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். இப்போ கல்லூரிகளை தேடி கல்லூரிகளில் மாணவர் அமைப்புகள் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஆனால் திமுக ஒரு தீவிர உறுப்பினர் சேர்க்கை முகாமை கல்லூரி வாயில்களுக்கே சென்று நடத்தி கொண்டு இருக்கிறது. அதை எப்படி பார்க்கிறீங்க?
விஷயமுங்க. தமிழகத்தில் இருக்கக்கூடிய கல்லூரிகளில பள்ளிகளில அரசியலை புகுத்தி அதுல குறிப்பாக இப்போது உறுப்பினர் சேர்க்கை நடைபெற்று வருவது என்பது மிகவும் கண்டிக்கத்தக்க விஷயம். இது அரசியலமைப்பு சட்டத்துக்கு முற்றிலும் முரணானது. சில வாரங்களுக்கு முன்னால இங்க கோவை மாவட்டத்தில் பொள்ளாச்சி நகரில் இருக்கக்கூடிய பள்ளியில, நகராட்சி பள்ளி என்று நினைக்கிறேன், அரசு பள்ளி, அங்கே இருக்கக்கூடிய மாணவர்களை எல்லாம் நான் முதல்வன் இந்த திட்டத்தின் கீழாக உங்களுக்கு எல்லாம் +2 முடித்த பின்னால நீங்கள் எந்த கல்லூரிகளில எந்த பாடங்கள் சேர வேண்டும் என்பதற்காக உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பதற்காக நாங்கள் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்திருக்கிறோம், நாளைக்கு வாருங்கள் என்று சொல்லி குழந்தைகளை அழைத்திருக்கிறார்கள். அங்கு சென்று பார்த்தபோதுதான் அவர்களுக்கு தெரிய வந்திருக்கிறது, இந்த திகாவினுடைய ஒரு மாநில பேச்சாளர் அந்த பெண்மணி பேசுவார் என்று போட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் திமுகவில் இணைவீர்கள் என்றே போட்டிருப்பதாக குற்றச்சாட்டுகள் எழுந்தன. பிறகு பெற்றோர்கள் எல்லாம் கடுமையாக அதை எதிர்த்ததனால அந்த அரங்கத்திற்கு சென்ற மாணவர்கள் அந்த நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போது அவர்களை சென்று தலைமை ஆசிரியர் வெளியேற்றியிருப்பதாக, ஆசிரியர்கள் மூலமாக வெளியேற்றியிருப்பதாக செய்திகள் எனக்கு கிடைத்தன. ஆகவே இது தொடர்ந்து தமிழ்நாடு முழுவதும் இந்த வேலையை இவர்கள் செய்து வருகிறார்கள். உண்மையிலே பார்த்தோம் என்றால் சென்ற வருடமே ஒரு பிரச்சனை வந்தது. திருவாரூரில் இருக்கக்கூடிய அரசு கலைக்கல்லூரியினுடைய முதல்வர் ஒருவர் அங்கே இருக்கக்கூடிய அந்த கல்லூரி மாணவர்களை எல்லாம் இன்னொரு அரங்கத்திற்கு செல்ல சொல்லி ஒரு அறிவிப்பை சர்க்குலர் வெளியிடுகிறார். அது காலேஜ் நோட்டீஸ் போர்டில் போடப்படுகிறது. அங்கு மறுநாள் சில நாட்கள் கழித்து அந்த குறிப்பிட்ட நாளில அந்த அரங்கத்தில் என்ன நடக்கிறது என்று சொன்னால் கட்டுரை பேச்சு போட்டி என்று சொல்லி, இது திமுகவுக்கு சாதகமான அவர்களுடைய திராவிட சித்தாந்தங்களை புகுத்துவதற்கான ஒரு ஏற்பாட்டை அவர்கள் செய்திருக்கிறார்கள். உங்களுக்கு நினைவிருக்கலாம், நானே கூட அதற்கு ஒரு எதிர்ப்பு தெரிவித்தேன். அதற்கு பின்னால கட்டாயமாக செல்ல வேண்டும் என்பதை வாபஸ் வாங்கி விட்டார்கள். ஆனாலும் கூட மாணவர்கள் விருப்பம் இருக்கிறவர்கள் செல்லலாம் என்கின்ற மாதிரி அறிவிப்பை வெளியிட்டார்கள் என்று நினைக்கிறேன். ஆக தொடர்ந்து கடந்த 2 வருடங்களாக திமுக அரசு குறிப்பாக வரக்கூடிய தேர்தலிலே தோற்று விடுவோம் என்கின்ற பயத்துல மாணவர்களை கட்சியில சேர்ப்பதற்கான நடவடிக்கைகளை எடுத்து வருகிறார்கள். அதுவும் பள்ளி கல்லூரிகளுக்கு சென்று அவர்கள் ஏதோ பொது விவரங்களை சேகரிக்கிற மாதிரி சேகரித்து OTP எல்லாம் வாங்கிக் கொள்கின்ற முறையை ஏற்படுத்தி இருந்தார்கள். நல்ல வேளையாக நீதிமன்றம் அதிலே தலையிட்டு இப்போது அந்த OTP வாங்கக்கூடாது என்று சொல்லி இருக்கிறது. ஆனாலும் கூட இந்த கல்லூரி பள்ளிகளிலேயே போய் திமுகவுக்கு ஆள் சேர்த்துவது என்பது ஏற்றுக்கொள்ளத்தக்கதல்ல. இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. அரசாங்கம் உடனே இதை நிறுத்த வேண்டும். இதை நிறுத்தவில்லை எனில் இதற்காக நாம் பெரிய எதிர்ப்பு குரல்களை எழுப்ப வேண்டி வரும், போராட்டங்களை செய்ய வேண்டி வரும். பிறகு சட்டப்படி என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டுமோ அதையெல்லாம் எடுக்க வேண்டி வரும். ஆகவே திமுக இதை உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி சார், உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு. ஏன் கல்வியாளர்கள் அல்லது கட்சியினுடைய தலைவர்கள் இங்கே ஒரு அச்சத்தை தெரிவிக்கிறார்கள் என்றால், தமிழ்நாடு அரசினுடைய உயர்கல்வித்துறை கொள்கை விளக்க குறிப்பினுடைய தகவலின்படி தமிழ்நாட்டில் நடப்பு கல்வியாண்டில் மட்டுமே 2024-25 கல்வியாண்டில், இதுக்கு முந்தைய கல்வியாண்டு நடப்பு 2025-26க்கான விவரம் இன்னும் புள்ளி விவரங்கள் கூட இல்லை, 2024-25 கல்வியாண்டில் மட்டுமே தமிழ்நாடு முழுக்க நான் முதல்வன் திட்டத்தின் கீழாக 2020 கல்வி நிறுவனங்கள்லேருந்து 13,17,000 பேர் பயன்பட்டு வர்றாங்க. கல்லூரி முடிச்சுட்டு உயர்கல்விக்கு போகிறவங்களுக்கு என்னென்ன வழிகாட்டுறது உள்ளிட்டவைகள்லாம். 2023-24 அது 14,68,000 பேருக்கு. புதுமை பெண் திட்டத்தின் மூலமாக நடப்பு கல்வியாண்டில் மட்டுமே என்ஜினியரிங் பொறியியல் கல்லூரிகளில் 53,972 பேர் பயன்பெற்றுவாங்க. ஒரு மாதம் 1000 ரூபாய் அவங்களுக்கான உதவித்தொகை. கலை அறிவியல் கல்லூரிகளில் 3,21,559 பேர் பயன்பெற்று வர்றாங்க. பலவகை தொழில்நுட்ப கல்லூரி பாலிடெக்னிக்கில் மட்டுமே 11,952 பேர். மொத்தமாக 4,93,689 பேர். பிற கல்லூரிகள்னு சொல்லி அதில் 1,00,000 பேர் இந்த திட்டத்தில் பயன்பெற வராங்க. தமிழ் புதல்வன் திட்டம், அதுலேயும் மாணவர்களுக்கு, அது மாணவிகளுக்கு, இது மாணவர்களுக்கு மாதம் 1000 ரூபா கொடுக்குறாங்க. அந்த திட்டத்தின் மூலமாக
பொறியியல் கல்லூரிகளில் 71,10 பேர் பயன்பெற்று வர்றாங்க. கலை அறிவியல் கல்லூரிகளில் 1,66,644 பேர் பயன்பெற்று வர்றாங்க. பலவகை தொழில்நுட்ப கல்லூரிகளில் 79,730 பேர் பயன்பெற்று வராங்க. பிற கல்லூரிகளில் 87,962, மொத்தமாக 4,25,346 பேர் இங்கே பயன்பெற்று வர்றாங்க. இந்த பயனாளிகளை குறிவைத்து தான் தீவிர உறுப்பினர் சேர்க்கை என்ற ஒன்றை கல்லூரி வளாகங்களுக்கு சென்று திமுக நடத்துகிறது. திட்டங்களை சொல்லி திமுகவிற்கு உறுப்பினர்களை சேர்க்கிறார்கள் என்பதுதான் எதிர்க்கட்சிகளுடைய குற்றச்சாட்டாக இருக்குது. கல்லூரிகளில் நிறைய மாணவர் அமைப்புகள் இருக்கிறத பார்க்கிறோம். மாணவர் அமைப்புடைய செயல்பாடுகளையும் நம்ம பார்க்க இருக்கிற சூழல உறுப்பினர்களை நேரடியாக சென்று அங்கு சேர்ப்பதுதான் அச்சத்தை ஏற்படுத்துகிறது. நம்மோடு ஏபிவிபியினுடைய மாநில செயலாளர் யுவராஜ் இணைந்திருக்கிறார். யுவராஜ், நீங்களும் ஒரு மாணவ அமைப்பினுடைய பிரதிநிதியாக இருக்கிறப்ப திமுகவுடைய இந்த உறுப்பினர் சேர்க்கை விழிப்புணர்வு முகாம்னு சொல்கிறாங்க. உறுப்பினர் சேர்க்கலை, இது விழிப்புணர்வு முகாம் தான் சொல்கிறாங்க. ஆனால் நேரில் மாணவர்களை வலியுறுத்தி ஓரணியில் நீங்கள் திரள வேண்டும் என்றெல்லாம் வலியுறுத்தி சொல்கிறாங்க. உங்கள் பார்வை? அதனுடைய ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி கல்லூரி வளாகங்களையும் அங்க இருக்கக்கூடிய பல்கலைக்கழக வளாகங்களையும் அவங்களுடைய கருத்து திணிப்புக்காக பயன்படுத்திட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லி வித்யார்த்தி பரிஷத் பல நாளா நாங்க குற்றச்சாட்டுகளை முன் வச்சிருக்கோம். ஜனநாயக நாட்டுல மாணவர் அமைப்புகள் செயல்படுவதற்கு முழு உரிமை உண்டு, முழு அதிகாரம் உண்டு. ஆனால் ஒரு அரசியல் கட்சியினுடைய மாணவர் அமைப்பு அவர்கள் வளாகமாக சென்று இந்த இருக்கக்கூடிய உறுப்பினர் கட்சிக்கு உறுப்பினர் சேர்க்கை பண்றாங்க. மாணவர் அமைப்பு உறுப்பினர் சேர்க்கை பண்ணுவதில் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனா ஒரு அரசியல் கட்சி ஆட்சி அதிகாரத்துல இருக்கிறோன்ற ஒரே காரணத்துக்காக அது மாணவ பயனாளர்கள்ட்ட போயிட்டு இந்த மாதிரி உறுப்பினர் சேர்க்கையில ஈடுபடுவதுன்றது ஜனநாயகத்துக்கு எதிரான ஒரு விஷயம், அது முரணான ஒரு விஷயமும் கூட. இப்படி கேம்பஸா போய் மெம்பர்ஷிப் பண்ணக்கூடிய திமுக அரசால கேம்பஸ்க்கு எலெக்ஷன் வைக்க முடியுமா? கேம்பஸ்ல எலெக்ஷன் வைக்கணும் அப்படின்னு சொல்றது ஏபிவிபியினுடைய பல நாள் கோரிக்கை. ஆனா கேம்பஸ் ஆக்டிவிசம், ஸ்டூடெண்ட் ஆக்டிவிசம் இது எல்லாத்தையும் மொத்தமா மாணவ தலைவர்களே மாணவ கல்லூரி வளாகங்கள்ல இருந்து வெளியே வந்துடக்கூடாதுன்ற முடிவோட கங்கணம் கட்டிட்டு வேலை செஞ்சிட்டு இருக்கக்கூடிய திமுக அரசாங்கம் இன்னைக்கு உறுப்பினர் சேர்க்கையின் பண்ணும்போது மட்டும் எல்லா வளாகங்களுக்கும் போறது. இன்னும் சொல்ல போனா ஏபிவிபி இப்ப நாங்க எல்லா வளாகங்களுக்கும் போய் எங்களுடைய உறுப்பினர் சேர்க்கை பண்ணிட்டு இருக்கோம். ஏபிவிபி உறுப்பினர் சேர்க்கை நடக்கும்போது அங்கு காவல்துறையினர் அனுப்புறது, அங்க இருக்கக்கூடிய உறுப்பினர் சேர்க்கையில் ஈடுபட்டு இருக்கக்கூடியவங்களை மிரட்டுறது, காவல்துறையினர் வச்சு அங்க உறுப்பினர் சேர்க்கையில் ஈடுபட்டு இருக்கவங்களை காவல் நிலையத்துக்கு கூட்டிட்டு போயிட்டு 3 மணி நேரம் 4 மணி நேரம் சட்டவிரோத காவல்ல வைக்கிறது, இது போன்ற செயல்பாடுகள்ல ஈடுபட்டு இருக்கக்கூடிய திமுக அவங்க ஆட்சியில இருக்கிறாங்கன்ற ஒரே காரணம், வேற எந்த காரணமும் கிடையாது. ஆட்சி அதிகாரத்துல இல்லாம திமுக பெயரை சொல்லி கொண்டு யாராவது கேம்பஸ்குள்ள வந்தாங்கன்னா அங்க இருக்கக்கூடிய சாதாரண மாணவர்களே அவங்களை வெளியே அனுப்புவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு மாணவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க திமுகவுடைய ஆட்சியில. நீங்க பாத்தீங்கன்னா சைக்கிள் அரசு பள்ளி மாணவர்களுக்கு இந்த சைக்கிள் கொடுத்துட்டு இருந்ததை நிறுத்திட்டாங்க, மடிக்கணினி கொடுத்துட்டு இருந்ததை நிறுத்திட்டாங்க. உட்கட்டமைப்பு வசதி பூஜ்ஜியத்துல இருக்குது, தமிழ்நாட்டுல பூஜ்ஜியத்துல இருக்குது உட்கட்டமைப்பு வசதி. கல்லூரிகளிலும் சரி பள்ளிகளிலும் சரி பள்ளிகளை இழுத்து மூடிட்டு இருக்குது திமுக அரசு. சாராய கடைகளை திறந்து வச்சுட்டு பள்ளிக்கூடங்களை மூடக்கூடிய ஒரு அரசுன்னா இது வரைக்கும் தமிழ்நாட்டோட வரலாற்றிலேயே இந்த அரசு மட்டும்தான் பள்ளிகளை மூடுறாங்க, சாராய கடைகளை திறக்கிறாங்க. இதை பத்தி நான் அதே போல எந்தவித உட்கட்டமைப்பு வசதியும் இல்லை. உதாரணத்துக்கு நம்ம அண்ணா யூனிவர்சிட்டி எவ்வளவு பழம்பெரும் ஒரு யூனிவர்சிட்டி நமக்கு தெரியும். அங்க கிளாஸ் ரூம்ல கிளாஸ் கவனிச்சுட்டு இருக்கும்போது கூரை இடிஞ்சு மேல விழுது. இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கிற இன்னைக்கு ஒரு ஆர்ட்ஸ் காலேஜோட கூரை இடிஞ்சு மேல விழுது ஸ்டூடெண்ட்ஸ் மேல. அப்போ அங்க இருக்கக்கூடிய பள்ளி கட்டடங்கள் தரமானதா இல்ல, முறையானதா இல்ல. ஸ்கூல்ல மாணவர்களை கழிவறை சுத்தம் செய்ய வைக்குது இந்த அரசு. இப்போ இந்த விஷயங்கள்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது எந்த மூஞ்ச வச்சுட்டு இவங்க போய் மாணவர்கள்கிட்ட போய் என்ன சொல்லி இவங்க உறுப்பினர் சேர்க்கையில் ஈடுபடுறாங்கன்றது எங்களுக்கு சுத்தமா புரியல. எந்தவித நல்லவரும் மாணவர்களுக்கு செய்யாம மாணவ விரோத அரசாக செயல்பட்டு கொண்டு மாசம் 1000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்றாங்கல்ல. ஆனா ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா இது வரைக்கும் தமிழ்நாட்டுல ஐடி கார்டுக்கு ஃபீஸ் வாங்கின வரலாறு கிடையாது. இந்த ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் கேவலம் ஐடி கார்டு கொடுக்குற ஐடி கார்டுக்கு திமுக அரசு மாணவர்கள்ட்ட இருந்து ஃபீஸ் வாங்கிட்டு இருக்கிறாங்க, யூனிஃபார்முக்கு ஃபீஸ் வாங்கிட்டு இருக்கிறாங்க. நீங்க அதே போல அங்க மாடல் எக்ஸாம் பரீட்சைக்கு நம்ம தனியா கட்டணம் கட்டுவோம், அது தனி. ஆனா அங்க வைக்கக்கூடிய மாடல் எக்ஸாமுக்கு ஃபீஸ் வாங்கிட்டு இருக்கிறாங்க. இவங்க வைக்கக்கூடிய அந்த நான் முதல்வன் திட்டமான பயிற்சி வகுப்புல மாணவர்கள் அகாடமிக் இதை தள்ளி வச்சுட்டு இந்த நான் முதல்வன்ற பேர்ல இவங்களுடைய கருத்து திணிப்பை தான் அங்க பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னு ஏபிவிபி குற்றம் சாட்டிட்டு இருக்கு.
எந்த தரவுகளின் அடிப்படையில இவங்க வந்து இந்த அறிக்கைகளை வெளியிடுறாங்க, இத்தனை லட்சம் பேர் பயன்பெற்று இருக்கிறாங்கன்றது அப்படின்றது பெரிய கேள்விக்குறியா இருக்குது. நன்றி யுவராஜ், உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு.